ஓகே. ஹாய், ஹலோ, வெல்கம். நம்ம நேற்று வந்து டிமார்கன்ஸ் லா வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம வந்து நேச்சுரல் நம்பர் பற்றி பார்ப்போம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு வந்து செகண்ட் டாபிக் நேச்சுரல் நம்பர். இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னன்னு நமக்கு தெரியும்ல. 1 2 3 4 0 சேர்க்காம எடுத்தோன்னா அதுதான் வந்து நேச்சுரல் நம்பர். ஓகே தானே? அப்புறம் வந்து இதில் வந்து நமக்கு ரெண்டு விஷயம் நம்ம படிக்கிறோம். என்னென்னா பிரின்சிபல் ஆஃப் இண்டக்ஷன், பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் நம்ம படிச்சிருக்கோம் தெரியுமா? பிரின்சிபல் ஆஃப் mathematical induction. இந்த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்னா என்ன? நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்? முதல்ல ஒன்றுக்கு நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். 1 belongs toன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து எக்ஸ் இருக்குன்னு சொல்லி, அதாவது என் இருக்குன்னு சொல்லி n+1க்கு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். n belongs-ன்னு சொல்லி n+1 belongs-ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். இதுதான் பிரின்சிபல் இண்டக்ஷன், பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். அப்போ அதை வந்து டெஃபினேஷனாக எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, P of n defined on each n belongs to n, then P of 1 and P of n implies P of n plus 1. அதே தான் P of n plus 1 நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுவோம். அப்படி ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நம்ம அதுலேருந்து என்ன சொல்லிடலாம்? NP of n நம்ம சொல்லிடலாம். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். சரி, தெரியும்ல. அப்புறம் வந்து ரெண்டாவது உள்ளது என்னதுன்னா பெல் ஆர்டரிங் பிரின்சிபிள். இந்த வெல் ஆர்டரிங் பிரின்சிபிள் அப்படின்னா என்னன்னா, ஒரு நான் எம்டி சப்செட், இப்போ என்ன இருக்கா நேச்சுரல் நம்பருக்கு நான் ஒரு நான் எம்டி சப்செட் எடுக்கிறேன். எஸ்ன்னு ஒரு நான் எம்டி சப்செட் எடுக்கிறேன்னு வைப்போம். எஸ் வந்து எப்படி நாட் ஈக்குவல் டு பை. அப்போ இதில் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஏதோ சம் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அது கண்டிப்பாக ஒரு ஸ்மால் எலிமெண்ட் இருக்கும், ஒரு ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் இருக்கும். அதுதான் வெல் ஆர்டரிங் பிரின்சிபிள். வெல் ஆர்டரிங் பிரின்சிபிள்னாலே அதில் என்ன இருக்கும்? ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் இருக்கும். சரியா? அதுதான் வந்து பெல் ஆர்டரிங் பிரின்சிபிள். சரி, இப்போ இவ்வளோதான். இனி நம்ம ஃபங்க்ஷன்ஸ்குள்ளாடி போயிடலாம். சரியா? இனி நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ்குள்ளாடி போயிடலாம். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன? நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? எஃப்னு எடுப்போம், எக்ஸ் டு ஒய் மேப் பண்ணுவோம். கரெக்டாக? இது டொமைன், இது கோடொமைன், இப்படி தானே? இப்போ நம்ம எக்ஸை வந்து பிலாங்ஸ் டு இந்த எக்ஸில் இருக்குன்னு எடுத்துட்டு என்ன பண்ணுவோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஒயில் இருக்குன்னு சொல்லுவோம். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறத பிலாங்ஸ் டு ஒய்ன்னு சொல்லுவோம். இந்த எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம என்னென்னு எடுப்போம்? ஸ்மால் லெட்டர் ஒய்ன்னு எடுப்போம். இந்த ஒய் பிலாங்ஸ் டு இந்த கேபிட்டல் ஒயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்படிதானே? இதெல்லாம் ஃபங்க்ஷன். நார்மலாக ஃபங்க்ஷன்னா இவ்வளவுதான். இப்போ இந்த ஃபங்க்ஷன்லேயே நமக்கு என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்குது? ஆன் டூ இருக்குது, 1 இருக்குது, ரெண்டெண்ணம் இருக்கா? ஆன் டூனா என்னன்னா, இப்போ நம்ம இந்த எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இருக்கு இல்லையா, இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டுமே ஈக்குவல் பண்ணுறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யாக இருக்கும். அதுதான் ஆன் டூ. புரியுதா? எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம இந்த எக்ஸு இந்த எக்ஸ் டொமைனில் இருக்கிறது மொத்தத்துக்குமே நம்ம எஃப் ஆஃப் எடுத்தோம்னா அது மொத்தமாகவே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் ஆன் டூ. சிம்பிளாக இவ்வளோதான் ஆன் டூ. ஓகேவா? ஒன்றுக்கு இன்னொரு பேர் இருக்குது, யூனிவேலண்ட் இன்ஜெக்டிவ் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, எக்ஸில் இருந்து 2 எலிமெண்ட் எடுக்கணும். x1 x2ன்னு நான் 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? x1 ஈக்குவல் டு x2 இருக்கணும். x1 ஈக்குவல் டு x2 இருந்தால் தான் நம்மளால எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2ன்னு சொல்ல முடியும். புரியுதா? Then x1 is equal to x2, f of x1 is equal to f of x2. இதுதான் 1 1. ஓகேவா? அப்புறம் பைஜெக்டிவ்னா என்ன? 1 1 ஆன் 2 ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 2 கண்டிஷனே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்னா அதை நம்ம வந்து பைஜெக்டிவ்னு சொல்லுவோம். 1 to 1ஆகவும் இருக்கணும் அண்ட் ஆன் 2ஆக இருக்கணும். சரியா? 1 to 1 இருக்கணும், ஆன் 2 இருக்கணும். 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணனா பைஜெக்டிவ். ஓகே. அப்புறம் இன்வர்ஸ் எப்படி பண்ணுவோம் ஃபங்க்ஷன்ஸில்? இன்வர்ஸ்னாலே உல்ட்டா தானே?
இப்போ வந்து எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்ன்னு நம்மக்கிட்ட இருக்குதுன்னா நம்ம முதல்ல ஒய்லேருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம் பி. ஐ மீன் சப்செட் எடுக்கிறோம் சரியா. சப்செட் ஆஃப் ஒய், ஒய்யோட ஒரு சப்செட் தான் பின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பிக்கு தான் நான் எஃப் இன்வர்ஸ் எழுத போகிறேன். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பியை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி எனக்கு எக்ஸ். அது எப்படி எனக்கு எக்ஸ் ஆகும்? இந்த எக்ஸ் எங்கே இருக்கும்? எக்ஸில் இருக்கும் கரெக்டாக. எக்ஸ் பிலாங்ஸ் டு, அப்போ தானே இன்வர்ஸ் வரும். எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸில் இருக்கும். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்கும்? கேபிட்டல் பியில் இருக்கும். பி என்னதான் இருக்குது? சப்செட் ஆஃப் ஒய். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்கும்? ஒயில் இருக்கும் கரெக்டா. இதை தான் நம்ம இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம் சரியா. இந்த கண்டிஷன் தான் நமக்கு இன்வர்ஸ். ஓகே சரி, அடுத்தது காம்போசிஷன். காம்போசிஷன் ஈஸி எப்படி தானே. காம்போசிஷன் வந்து இப்போ எஃப்னு ஒரு மேப்பிங், ஜின்னு ஒரு மேப்பிங் எடுத்துக்கிறோம். எக்ஸில் இருந்து ஒய்க்கு போகுது, இந்த ஒய்யிலேருந்து இசட்டுக்கு போகுது. இப்போ நம்ம இந்த எக்ஸையும் இசட்டையும் நம்ம இப்போ மேப் பண்ணுறோம். இதை ரெண்டையும் மேப் பண்ணுறதை தான் நம்ம காம்போசிஷன் சொல்லுவோம். எப்போவுமே பேக்வேர்ட்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு போகணும் சரியா. ஜி காம்போசிஷன் எஃப் தான் நமக்கு என்னது? எக்ஸ் டு இசட்டாக இருக்கும். இதுதான் காம்போசிஷன். ஓகே, அப்புறம் இந்த ஜி காம்போசிஷன் எஃப் வேணால் நீங்கள் வந்து டோட்டலாக ஹெச்ன்னு எடுத்து எழுதிக்கலாம் சரி. டெஃபினிஷன்லாம் அப்படி தான் இருக்குது. அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இருக்குது. இது நான் காலேஜ் படிக்கும்போது ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று படித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இது எனக்கு புதுசாக இருந்துச்சு. ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. நம்ம எதுக்காக இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் படிக்கிறோன்னா, நமக்கு அந்த பார்ட் பி பார்ட் சி கொஸ்டின்ஸ் வரும்போது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக நம்ம வந்து எப்போவுமே டெஃபினிஷன்ஸு பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தாதான் நம்மளால் அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் சரியா. சரி, ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா அதுலேயும் நம்ம 2 மேப்பிங் எடுக்கிறோம். எக்ஸில் இருந்து ஒய்க்கு போகுது. இந்த எக்ஸுக்கு ஒரு சப்செட் எடுக்கிறேன், ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு ஒன்று எடுக்கிறேன். இந்த ஏலேருந்து நான் ஒய்யை வந்து மேப் பண்ணுறேன் ஓகேவா. இப்போது எனக்கு இது 2 ஃபங்க்ஷனுமே சேம் அப்படி வந்துட்டுன்னா, அதாவது இந்த ஜி ஆஃப் எக்ஸும் எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸும் சேம்னு வருது. எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏல எடுக்கிறேன். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏல இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸில் தானே இருக்கும். அப்போ ஜிங்கிறது என்னதான் இருக்கும்? ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும். ஜிங்கிற இந்த மேப்பிங் வந்து எஃப்ங்கிற மேப்பிங்கு ரெஸ்ட்ரிக்ஷன், அவ்வளோதான். எஃப் டு ஏக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது. ஜி இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் எஃப் டு ஏ. ஓகே, அவ்வளோதான் ரெஸ்ட்ரிக்ஷன். சரி ஓகே, இப்போ ஃபங்க்ஷன்ஸும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸில் இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? நேச்சுரல் நம்பர்ஸில் பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், வெல் ஆர்டரிங் பிரின்சிபல் ரெண்டும் பார்த்தோம். ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் இருக்கும் அப்படி தான். ஃபங்க்ஷன்ஸில் ஆன் டூ பார்த்துருக்கோம், 1 பார்த்துருக்கோம். அப்புறம் பைஜெக்டிவ்னா என்ன, இன்வர்ஸ்னா என்ன, காம்போசிஷன், ரெஸ்ட்ரிக்ஷன் அவ்வளோவும் பார்த்துருக்கோம். சரி, இனி நம்ம அடுத்தது வந்து சீக்வன்ஸ்குள்ளாடி போகணும். பட் வந்து எனக்கு வந்து 10 மினிட்ஸ்க்கு மேலே என்னால் வீடியோ போட முடியாது. ஸோ நம்ம இப்போ இதில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சீக்வன்ஸ் நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.